எல்லா டேவும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் கொஞ்சம் அலங்கோலமா இருந்தது. காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டேன். ஸோ, அதனால எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. ஸோ, வந்து கிச்சன லைட்டா ஒதுக்கிட்டு, ஸோ ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்த மாரியே தெரியல. சரி ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கிறதுக்கு சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்து மாவு கஞ்சி காய்ச்சிட்டு நேந்திர வாழைப்பழம் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டேன். அப்பதான் வந்து தெரியுது நான் வாட்ச கூட கழட்டாம உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு டயர்டா இருந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ, அதுக்கப்புறம் அத சாப்பிட்டுட்டு கொஞ்சமா வந்து ரிலாக்ஸ் பண்ணேன். உட்காந்த இடத்துல ஏதாச்சும் வேலை செய்யணும்னு நெனச்சா துணி இருந்தது. சரி முதல்ல அத மடிப்போம் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா மடிச்சேன். அப்பயும் எனக்கு தெம்பு வரா மாதிரியே இல்ல. இது வேலைக்கு ஆகாதுடா, இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோம்னா நெறைய வேலை அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று துணி மடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா மடிச்சிருவேன். நீங்க எப்படி துணி மடிக்கும்போது உட்காந்து மடிப்பீங்களா? இல்ல எந்திரிச்சு நின்று மடிச்சா சீக்கிரம் மடிச்சிருவீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. ஸோ, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவி வச்சதுக்கப்புறம் கிச்சனை க்ளீனாக பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜி வந்துருச்சுங்க உடம்புல.